அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஐவேத ஆச்சாரியார். அன்பு நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீள்? தொடர்ந்து நம்ம பதிவுகளில் சிம்மராசிக்கு முக்கியமான தகவல்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில் சிம்மராசி சகோதர சகோதரிகள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஐயா, கோவில் வழிபாட்டு முறைகளிலே நாங்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதற்காகவே இந்த பதில் உங்களுக்கு தருகிறேன். சிம்மராசிக்கென்று சிறப்பான குணங்கள், குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். அதற்காகவே சிறப்பான பதிவுகளை நான் தருவேன். தொடர்ந்து பாருங்க. இந்த பதிவில் சிம்மராசி சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருமே ஒரு கோவிலுக்கு சென்று வந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறுமா? சங்கடங்கள் தீருமா? அல்லது பணவரவு கிடைக்குமா? தொழில் மேலோங்குமா? இந்த கேள்விக்கு ஒரே பதிலாக, சிம்மராசி சொந்தங்களே, உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு ராஜநடையை விரும்பக்கூடிய நபர்கள், எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார தோரணையிலே இருந்தாலும், நீங்கள் எந்த வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், 3 விதமான அம்மன் இருக்கிறது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி. இந்த 3ஐயும் ஒரு சேர வணங்கி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கிரக மாற்றங்கள், எதிர்மறைகள் இருந்தாலும், உங்கள் அக்னபாவத்தில் பாவ கிரகங்கள் வலுவில்லாமல் பலம் இழந்திருந்தாலும், சிம்மராசிக்காரால் உச்சத்தை தொடுவது உறுதி. ஏன்னா இதுதான் வேத விதி. வேதத்துக்குள்ள ஒரு முக்கியமான சூட்சும கணக்கு ஒன்று உண்டு. என்ன மாதிரியான கணக்கு அப்படின்னா, இந்த 3 நாமாவளி உள்ள அந்த அம்மன்களுக்கு இந்த சிம்ம ராசிக்குண்டான நட்சத்திரங்கள், ராசி அதிபதிக்கும் நிறைய கனெக்டிவிட்டி உண்டு. அதெல்லாம் கணக்கீட்டு முறைகளிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அது உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பிலே தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவான பலனாக வரும்போது, சிம்ம ராசியில் நட்சத்திரங்கள், பாதசாரங்கள் அல்லது பாவ கிரகங்கள் இருந்து எனக்கு நன்மை கிடைப்பதிலே சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறவாளுக்கு மீனாட்சி அம்மன் தரிசனம் முக்கியமான தரிசனமாக இருக்கும். மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கொடி மரத்துக்கிட்ட குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உட்காரணும். உட்கார்ந்துட்டு 5 முறை ராஜ கோபுரங்களாக இருக்கக்கூடிய அந்த 4 கோபுரங்களையும் 4 முறை வலம் வர வேண்டும். சிம்மராசி சகோதர சகோதரிகள், இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஒரு முறை போய் வந்தாலே பலவிதமான சங்கடங்கள் தீரும். இதுவே ஒரு 5 முறை போய் வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே கிரகதோஷங்கள் அழிஞ்சு போயிடும், சங்கடங்கள் தீர்ந்து போயிடும், தடைகள் உடைந்துவிடும், தனவரவு தானாக வரும். சில பேர் சிம்மராசிக்காரா வாயினால் வம்பிழுத்துருவா. ஏன்னா அந்த ஒரு அசால்ட்டான ஒரு கம்பீரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதுபோல வாக்கு வன்மங்கள் எல்லாம் உடைந்து உங்களுடைய வாழ்க்கையில பலம் வந்துவிடும். அப்படி இருக்கிறதுனால சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரிகள், சகோதரர்கள், மாணவ மாணவிகள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வங்கள், இது மாதிரியான வழிபாட்டு முறைகளிலே பழக்கங்கள் வைத்திருந்தால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் சிறப்பான வழிபாடு, என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருவதற்குண்டான வழிபாடு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் இந்த பதில். மதுரையிலே மீனாட்சி அம்மனை நீங்கள் முதல் இடமாக கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விஷாலாட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
இந்த 3 தெய்வங்களிலே முதல் தெய்வமாக நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டாலே பலவிதமான மாற்றங்கள் வந்துவிடும். அல்லது நான் 3யுமே நான் ஒரு சேர வணங்குகிறேன் அப்படின்னா, உச்ச நிலையை அடைவது உறுதி அப்படின்னு இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த ஆச்சாரியார் அறிவுறுத்துகிறேன். அப்போ உங்களுடைய கேள்விக்கு விடை வந்துவிட்டதா? இந்த 3 கோவிலிலுமே பல கோடி மந்திரங்கள், ஒரு நிமிடங்களிலே பல கோடி மந்திரங்கள் ஜெபிக்கப்பட்டு அங்கே ஒரு விதமான அதிர் அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் முழு மனதோடு வழிபட்டுவிட்டு சும்மா தரிசனம் செய்துட்டு ஒரு மணி நேரம் கொடிமரத்துக்கு அடியிலே 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்து எந்திரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வளம் வந்துவிடும், தனவரவு வந்துவிடும், தொழில் ஓங்கிவிடும், எதிரிகள் ஒளிந்து விடுவார்கள், கடன்கள் அடைந்துவிடும், மனதிலே மகிழ்ச்சி கிடைக்கும். இதை முழுமனதோடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளும் நலங்களும் வந்துவிடும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. இதுபோல நல்ல தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் இந்த ஆச்சாரியார். அதுவரை நன்றி, வணக்கம் நண்பர்களே.